ஸோ எல்லாருக்குமே ஒரு ரொம்ப பெரிய வணக்கங்க. அதாவது 2 இயர்ஸ்ல கோடிங் வேணாம்னு ஆகிடுச்சுன்னா, நீங்க என்ன பண்ணுவீங்க? ஸோ சப்போஸ் இப்ப ஏஐ வந்துருச்சுன்னா, புரோகிராமர்ஸ்க்கு எல்லாருக்குமே ஜாப் போய்க்கிட்டு இருக்குன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நீங்க கோடிங் எழுதுனா மட்டும் போதுமா? இல்ல ஜஸ்ட் நீங்க ஏஐ கிட்ட பேசினாலே போதுமா? இது ஒரு பாயிண்ட்டுங்க. நெக்ஸ்ட் என்னன்னா, நீங்க கோடிங் கத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா, ஆனா ஆல்ரெடி உங்களுடைய கோடிங் ஸ்கில்ஸ் எல்லாம் ஏஐ ஆல்ரெடி லேர்ன் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, நீங்க ரொம்ப நம்புவீங்களா என்னன்னு கூட தெரியலங்க. ஏன்னா, இப்போ டெவலப்பர்ஸ்க்கும், கோடர்ஸ்க்கும் ரொம்ப பெரிய ஒரு ஃபைட்டான ரொம்ப போயிட்டுருக்கு. நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க. கோட் எழுதுனா ஜஸ்ட் நீங்க பேசினா மட்டுமே போதும். ஒரு ஃபுல் ஆப்புமே கிரியேட் பண்ணலாம். அப்படிப்பட்ட வேர்ல்டு தான் இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு. இது ஃபியூச்சர் தான். இதுதான் இனிமேட்டு ஃபியூச்சர் அப்படின்ட்டு கண்டிப்பா இதுதான் ஃபியூச்சரா இருக்கும். ஏன்னா, ஒரு ஏஐ டெவலப் பண்ணி யூஸ் பண்றாங்கன்னா, ரொம்ப 10x ஸ்பீட்ல அவங்க போயிட்டு இருப்பாங்க. அதுக்கு பேரு வைப் போர்டுன்னே இப்ப சொல்லி நெறைய பேரு பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்டின்னே சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு கோடிங்னா என்ன? அப்டின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்க்ராட்ச்ல இருந்து பார்ப்போம். கோடிங்னா ஒண்ணும் இல்ல. நம்ம கம்ப்யூட்டர்ஸ்க்கு ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் குடுப்போம். ஸோ அத நம்ம லாங்குவேஜ்ன்னு சொல்லுவோம். தட் இஸ் நத்திங் பட் பைத்தான், ஜாவாஸ்கிரிப்ட் அப்டின்னு நெறைய லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணி நம்ம ஆப்ஸா இருக்கட்டும், வெப்சைட்ஸ் எல்லாமே நம்ம டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ Instagram, Amazon எல்லாமே கோடு பேஸ் பண்ணி தான் ரன் ஆகிட்டு இருக்கு அப்டின்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ செகண்ட் என்னன்னா ஏஐ கோடிங். இப்ப ஏஐ வந்துருச்சுன்னா, கேம் ஃபுல்லாவே சேஞ்ச் ஆயிருக்கு. ஏன்னா, ஏஐ வந்ததுனால கேம் ஃபுல்லாவே சேஞ்ச் ஆயிருக்கு. ஏன்னா, கோடிங் கஷ்டப்பட்டு ஒரு டெவலப்பர் கோடிங் படிச்சு ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணா, ஒரு 10 நிமிஷத்துல ஒரு கோடிங்கே தெரியாதவர் கோடிங் எழுதி ஒரு வெப்சைட்ட ஈஸியா டெவலப் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ கோடிங் எழுதுங்க. அதாவது ChatGPT, GitHub Copilot மாதிரியான டூல்ஸ் எல்லாம் அதுவே கோட் எழுதுது, பக்ஸ ஃபிக்ஸ் பண்ணுது, ஃபுல்லா ஆப் கிரியேட் பண்ணுது. நீங்க ஜஸ்ட் பேசினா மட்டும் போதும். அதாவது சொன்னா மட்டும் போதும். அதுவே ஆப்ப ஃபுல்லா பில்ட் பண்ணி குடுத்துரும். ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் என்னன்னா, கோடிங்கா இல்ல ஏஐயா அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் இன்னைக்கு கேட்டுட்டு இருக்கிறது என்னன்னா, எஸ் அஃப்கோர்ஸ் டெஃபினட்டா நானு ஏஐ சொல்லுவேன். ஆனா, நீங்க கோடிங் அதுக்குன்னு விட்டுறலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாதுங்க. நீங்க கோடிங் கண்டிப்பா கத்துக்கிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். கோடிங்னா என்ன வேணும்? அதாவது கோடிங்ல என்னென்ன கஷ்டம் அப்படின்னா, டீப் நாலேட்ஜ் வேணும். டைம் ரொம்ப எடுக்கும். ஃபுல் கண்ட்ரோல்டா இருக்கணும். அதுவே ஏஐனா ரொம்ப ஃபாஸ்ட்டா இருக்கும். ரொம்ப ஈஸியாவும் இருக்கும். பட் அதுல இருக்க என்ன பிரச்சனைன்னா, நெறைய தவறுகள் நடக்கும். அந்த தவறு நடக்கிற இடத்தெல்லாம் நாம கோடிங் வச்சு நம்ம அந்த ப்ராப்ளத்த சால்வ் பண்ண போறோம். ஸோ இதுதான். அதுல இருக்க ஒரு பாதிப்புகள எடுத்துட்டு அத கோடிங் யூஸ் பண்ணி நம்ப அத ஃபுல்லாவே ரெக்கவர் பண்றது தான் ஏஐல நம்ம பண்ண போறோம். எஸ் நீங்க 10x ஏஐ கத்துக்கிட்டீங்கன்னா, அதாவது ஏஐ நீங்க கத்துக்குது ஜஸ்ட் நீங்க ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அப்படின்ற ஒரு கத்துக்கிட்டீங்கன்னா, ஏஐ பில்ட் பண்ணி ஃபுல்லா ஒரு ப்ராஜெக்ட்டே நீங்க பில்ட் பண்ணலாம். அந்த ஏஐல ஏதாவது ஒரு எரர்ஸ் அந்த மாரி நடந்ததுன்னா, நீங்க ஃபுல்லா நீங்க கோடிங் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். இப்போ ஏஐயே எரர்லாம் ஃபிக்ஸ் பண்ணுது அப்படின்னு வச்சுக்கங்களேன். 4வது என்னன்னா ரியாலிட்டி செக் பண்ணும்போது ஏஐ ரொம்ப ஒரு சூப்பர் பவர்ஃபுல்லான ஒரு என்ஜின் தான். நான் இல்லன்னு சொல்லுவேன். ஆனா, அது பெர்ஃபெக்ட்டே கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா, சம்டைம்ஸ் ராங்கான கோட்ஸ் எல்லாம் அது ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கு. செக்யூரிட்டி இஷ்யூஸ் ரொம்ப இருக்கும். லாஜிக்கே புரிஞ்சுக்க முடியாது. அதனால டெவலப்பர்ஸ் ஸ்டில் இம்பார்ட்டன்ட்ன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா, இப்போதைக்கு ஒரு 5 டூ 6 இயர்ஸ்க்கு டெவலப்பர்ஸ் கண்டிப்பா இருப்பாங்க. இன்னும் ஃபியூச்சர்ல மேபி சூப்பர் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய வரதுக்கு நம்மகிட்ட காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ அடுத்து 5வது என்னன்னா, ஃபியூச்சர்ல கோடிங்கா இல்ல ஏஐயா அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்கும்போது, கோடிங் பிளஸ் ஏஐ டெஃபினட்டா நெக்ஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்க்கு கோடிங் பிளஸ் ஏஐ இருக்கவங்க தான் ரொம்ப அதிகமா பிளேஸ் ஆக போறாங்க. நெறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்க போது. ஸ்மார்ட் டெவலப்பர்ஸ் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா, ஏஐ யூஸ் பண்ணுவாங்க. ஃபாஸ்ட்டா பில்ட் பண்ணுவாங்க. ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லா அவங்களுடைய வேலைய செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஏஐ உங்க காம்படிட்டர் இல்ல, உங்க அசிஸ்டன்ட்ன்னு நெனச்சுக்கோங்க. ஏன்னா, ஏஐ நீங்க என்னைக்குமே ஒரு சேலஞ்சஸான சேலஞ்சா பார்க்காதீங்க. ஏஐ யூஸ் பண்ணி எவ்ளோ ஃபாஸ்ட்டா கத்துக்கலாம், எவ்ளோ ஃபாஸ்ட்டா ஒரு ப்ராஜெக்ட்ட ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கத்துக்கிறதா ரொம்ப ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட்டா இருக்கும். ஸோ நீங்க கோடிங்க கத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா, ஸ்டாப் பண்ண வேண்டாம். ஏன்னா, ஏஐயோட சேர்த்து கத்துக்கோங்க. அப்போ நீங்க அன்ஸ்டாப்பபிளாவே இருப்பீங்க. ஏன்னா, ஒரு ஏஐ டெவலப் பண்ணி நீங்க ஒரு கோடிங்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பண்றீங்கன்னா, ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அவுட்புட்ட உங்களால ஜெனரேட் பண்ண முடியுன்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது. ஸோ இப்படி சொல்லிட்டு நீங்க கண்டிப்பா கோடிங்கும் கத்துக்கோங்க. ஏஐ நீங்க ஜஸ்ட் கத்துக்கிட்ட பேசி ட்ரை பண்ணாலே போதும். அதாவது இப்போ ஒரு டாக் கிட்ட ஒரு பால் எடுத்துட்டு போய் போட்டு, அந்த பால எடுத்துட்டு வர சொன்னா அந்த டாக் போய் எடுத்துட்டு வரும். அந்த மாரி நீங்க ஏஐய ட்ரெயின் பண்ண கத்துக்கோங்க. நீங்க எவ்வளோ எஃபிஷியன்ட்டா யூஸ் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு நீங்க அவுட்புட்ட கேதர் பண்ணலாம். ஸோ அந்த அளவு நீங்க
கோடிங்கும் நீங்க படிச்சுக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோல இருந்து லிவாக்குறேன். தேங்க்யூ.